ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரேஷ் மகேந்திரன். இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் கோவில் முருகனை தரிசனம் பண்ண தான் போயின்னு இருக்கிறோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 3:30 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு தரிசனம் அந்த விஸ்வரூபம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். 3:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் ஜனம் ஏந்து ரெடி ஆகிட்டு தரிசனத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. சில பேர் அப்படியே ஒரு இன்னும் தூங்கின்னு இருக்கிறாங்க. ஆனால் மார்னிங் ரொம்ப ஜனம் சீக்கிரமாகவே எழுந்து தரிசனத்துக்கு கிளம்பினுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம திருச்செந்தூரில் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று ஃப்ரீ தரிசனம், இன்னொன்று 100 ருபீஸ் டிக்கெட்டு. நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போனால் சாமி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் மூலஸ்தானத்துக்கிட்ட கொஞ்சம் நம்மளுக்கு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். ஸோ பொறுமையாக நின்று பார்த்துட்டு தரிசனம் பண்ணலாம். அதே 100 ருபீஸ் டிக்கெட்டில் போனால் நம்ம கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் சாமி கிட்ட கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் தான் டைம் தருவாங்க. பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடணும். ஸோ இது ரெண்டுத்தை விட இன்னொரு சூப்பர் தரிசனம் ஒன்று இருக்குது. இதோ இங்கே நீங்கள் நின்று இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே ஒரு ஐயர் நின்று இருக்கிறாங்க தெரியுங்களா. அவங்கக்கிட்ட போய் பேச வச்சிங்கன்னா உங்களுக்கு தரிசனம் பண்ணுற டைமில் ஒரு 1000 ரூபாவோ நான் கேட்டதுக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் சொன்னாங்க. ஸோ 2 பேருக்கு 4000 ரூபாய் கேட்டாங்க. ஸோ அவங்களே உங்களை உள்ளே கூப்பிட்டுன்னு போய் தரிசனம் பண்ண வச்சு ஸோ சாமி கிட்ட நிற்க சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் உங்கள் கூடவே இருந்து அவங்க வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த தரிசனமும் இருக்குது. போகிறவங்க நீங்கள் அதுவை கூட கேட்டு ரேட் பேசின்னு அப்படியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மார்னிங் 3:30 தான் ஆகுது டைமு. பீச்சில் பாருங்கள் எவ்வளோ ஜனம் ஏந்துட்டு பீச்சில் குளிச்சுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் நேற்றே தரிசனம் பண்ணிட்டோம். பீச்சில் குளிச்சுட்டு நாடி கிணறுலலாம் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டோம். இது 2வது தரிசனன்றதுனால நாங்கள் ஜஸ்ட் இப்போ நேராக தரிசனத்துக்கு வந்துட்டோம். இங்கே 100 ருபீஸ் டிக்கெட் கியூ கூட பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. இங்கேயும் ஜனம் நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி தர்ஸ்டேன்றதுனால ஒரு வழியாக தரிசனம் நல்லபடியாக முடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பூஜைலாம் உள்ளோம் ஒரு வழியாக நல்லபடியாக ஆச்சு. பூஜை தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். 1.5 மணி நேரம் ஆச்சு தரிசனம் பண்ணோம். ஸோ வெளியே வந்திருந்துமே இங்கே பாருங்கள் நம்ம மயிலை பார்த்தோம். நிறைய பீக்காக்கு இருக்குங்க வெளியில் போகிற வழியில். இப்போ இந்த க்யூ பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ தரிசனத்துக்கு நின்றுங்கிற க்யூ. இது அப்படியே போகிற வழியில் நிறைய பீக்காக்கெல்லாம் நிறைய பார்த்தோம். வாங்க பார்க்கலாம் அப்படியே. காலர்கள் படிந்து மடியாதே எழுத்தில் அன்பு மிக ஊறி எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அன்பு அருள்வாயே தூமமை கணிந்த இங்கே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுற டைமே மார்னிங் 8 to நைட் 8ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 7 o'clockெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுட சுட பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த வழி தான் கோவிலோட மெயின் நுழைவாயிலுங்க, மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாகவே நம்ம தரிசனம் பண்ண போகலாம். இப்படியே நேராக போனாக்கா முதல்ல நம்மளுக்கு தூண்டில் விநாயகர் கோவில் கிடைக்கும். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் முன்னே நடந்தாக்கா நம்ம முருகர் சந்நிதியை போய் அடையலாம்.
நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் துண்டிகை விநாயகர் கோயில். அந்த வழியாக நேராக வந்தீங்கன்னா இந்த கோயிலை தரிசனம் பண்ணணும். முதல்ல அப்படியே இந்த வழியாக போனாக்கா நம்ம பீச்சுக்கும் முருகரோட மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. இந்த இடத்துல தான் முடி காணிக்கை செலுத்துகிறாங்க. இதுக்கு டோட்டலாக டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். பட்டு நம்ம மொட்டை அடிக்கிறவங்களுக்கு சம் அமௌண்ட் எதுனா கேட்பாங்க, ஒரு 20 rupees 50 rupees அதை மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். மித்தபடி இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். முடி காணிக்கை செலுத்திட்டு அந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்திருந்தோமே, ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பீச் இருக்கும். ஸோ பீச்சில் நீங்கள் பொறுமையாக குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இருக்குது இடம். பழைய கிணறு இல்லை, நாடி கிணறு இப்போ புதுசாக இது பண்ணினுக்கிறாங்க. ஏன்னா பழைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துன்னு இருக்குது. ஸோ புதுசாக ஆப்போசிட்லேயே இடம் இருக்குது. அங்கே போய் கியூ நின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நாடி கிணறு தண்ணி அதுவும் ஃப்ரீ தான். அங்கே நீங்கள் குளித்து ஆயிருந்தமே நீங்கள் ரெடி ஆகிட்டு நேராக தர்ஷனத்துக்கு போய் நின்றுடலாம். இந்த கியூ தான் அங்கே நாளை கிணறுல குளிக்கிறதுக்காக ஜனங்க நின்று இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஜனங்க, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இங்கேயே ஆகிடும் க்யூவில் நின்று போய் குளிக்கிறதுக்கெல்லாம். ஜனம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் நாடி கிணறுல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அருமையாக வந்து தரிசனம் பண்ணின்னு போகலாம் முருகரை. நம்ம முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தோமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக அன்னதான மண்டபத்துக்கு வந்துடுங்க. எந்த காரணத்துக்கும் அன்னதானம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்களும் பரிமாறி சீக்கிரமாக ஜனங்களை இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 இடத்துல அன்னதானம் நடக்கும். ஒன்று வந்து சீனியர் சிட்டிசனுக்காகவே அந்த பக்கம் நடந்துன்னு இருக்கும், அது சீனியர் சிட்டிசன் மொத்தம். இந்த பக்கம் வந்து நார்மலாக எல்லாருமே போகலாம். ஸோ இங்கே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப அருமையான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ்.